செக் பண்ணி பாப்பேன். சோதனை வச்சு பாப்பேன். சோதனை செய்து பாப்பேன். சோதனை பண்ணி பாப்பேன். அத நான் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு லேட் ஆயி போச்சு. ஏய் அரை மணிக்கு முன்ன நடக்குது. திடீர்னு உங்களை காட்டாம பட்டு 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 போடுறான். உடனே மலா சொன்ன வந்தாங்க. வந்தாக்கா உடனே ஒரு பெரிய நின்னுறாரு. பெரிய எங்க ஓட்டு போட்டேன்னா ஏன்பா சகப்பா பெயிண்ட் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போவாதப்பா போலீஸ் புடிச்சு போடுமான்னு சொன்னாரு. உடனே நான் சொன்னேன் வாழை போட்டு அவர் தான் புடிச்சு மாட்டோமா அப்படின்னு. வாழை போறது அவரு புடிச்சு மாட்டோம். அது புடிச்சு போய் தெளிச்சா என்ன கேசு கேச மாட்டோமாண்ணா? அது கோயில் தீர்த்தம். ஒண்ணு கிடைக்கிறதுக்கு கேட்டேங்க. அவர் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. உடனே நான் சகப்பா பெயிண்ட் வச்சிருந்துட்டு அந்த இடத்துல ஒண்ணு கருதான் வந்தாரு. காஞ்சி டேபிள் பச்சை டேபிள் கான்ஸ்டேபிள் உனக்கு எவ்வளவு திமிருந்தா இந்த இடத்துல அப்படி கையில நெட்டு வச்சிருந்தாங்க. என்ன கீழே குடிய வச்சுட்டு சாத்துறாரு. சார் அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா இதுக்கு போய் வந்தா நான் ஜாதியில வந்தான்னு உனக்கு எப்பதான் தெரியும் அப்படின்னு நீட்டா சப்பைச்சு பண்றாங்க. ஏய் எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிச்சாரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு சொல்லிருப்பேன். தூக்கி விட்டதுக்கு ஒரு வத கீழே போய் வெட்ட ஷூ போட்டு மெரி மெரி பையன் தெரியாம செஞ்சுட்டா. இதுக்கு போய் கொசுவ மண்ணு மெரிக்கிறா வேலை மெரிக்கிறேன்னு இதுல என்னங்க தப்பு இல்லையா? அந்த எஸ்ஐ ஜாதியில கொசும் படுது எனக்கு தெரியாது. ரொம்ப ஏறத கட்டி கொஞ்ச பாடு கிடையாது. உடனே என்ன எங்க இட்டு போறாங்க நீ சீத பேச இட்டு போறாங்க. நீதிபதி கோய் குண்டு மேல நிக்க வைக்கிறாங்க. கோய் குண்டு இல்ல வாத்து குண்டு குற்றவாளிக்கு உண்டு. அமாவாசையா இருக்கும் படியில் போட வந்திருப்பாங்க. கம்மராட்டி எல்லாமே அட்வொகேட் வைக்கலுங்க. உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு காட்டாரு. அந்த இடத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுறேன். ஏன்னாக்கா நம்ம வெளியே வரணுமே. அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் எடுத்து விடுறேன். அப்படியே காட்டாரு நீதிமன்றத்துல. உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு சொன்னியா என்ன ஐயாக்கு பச்சை கையெழுத்து போடுறாங்க. உன்னை போட்டு மெச்சார எஸ்ஐய ஜாதியில பசுன்னு சொன்னியா ஓகே சார் என்ன ஐயாக்கு ரெட்டிங்களை கையெழுத்து போடுறாங்க. ரெண்டு கலர்லயும் போட்டாங்க. இவ்வளோ தப்பு செஞ்சது தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. நான் என்ன சொன்னேன் அறியாத புள்ள தெரியாம செஞ்சுட்டான். ஏதோ நீங்க தான் வெச்சா குடிங்க அச்சா மொட்டன் இதெல்லாம் என்னங்க தப்பு? அந்த நீதிபதி ஜாதியில அம்மட்டம் கட்டி குறைஞ்ச மாதிரி நான் ஜாதியில அம்மட்டன் உனக்கு எப்படி தெரியும்? நீ தர வெளியே போக கூடாதுன்னு எஃப்ஐஆர் போட்டு என்ன எதுவுமே எயில்ல போட்டாங்க. ஜெயில்ல நான் சூப்பரா வெளியே வந்துட்டேன். எப்படி வந்துறா? வச்சு வெளியே வந்தேன். எந்த வைக்கலையா? பொன்னி வைக்கல வச்சு போட்டு வைக்கிற வச்சு நீ எதா அரவணைக்கு வருவது காலதாமதம் என்றால் கட்டிகளை கொட்டி அனுக்கிறேன். இந்த விதி விளையாட்டு கேட்க கேள்விக்கு நன்னாடு தனில் மக்கள் எல்லாம் நலமுடனே வாழ்கிறார்.
ஒரு நாட்டு மக்களா தெரிவிக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் ஒரு வேடி உடல் வந்தமாக சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறீர்களா? மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு வளாக வாழ்த்துறாங்க ஐயா. இந்த வெஜிபுரி நாட்டு மன்னர் வாழ்க 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 என்று வாயார வாழ்த்துகிறார்களா? ஆமா ஐயா. மாதிரி உங்களுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். ஆட்டாத வேற யாரு ஆட்ட போறாங்க? பாராட்டு பாராட்டு. ஏய், எண்ணி வையிலாதி. இன்று தினம் உன்னுடைய விரைவான காரணம் தெரிகிறதா? இந்த வெஜிபுரி நாட்டில் சுந்தரி என்ற பெண்ணை பார்த்து உணர்வுவாக திருமணம் செய்து சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அழகான இரண்டு செல்வங்களை பெற்றிருக்கிறேன். ஓ, இரண்டு செல்வங்க. ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய மகனுக்கு பெயர் ஆனந்தன். ஆனந்தம். என்னுடைய மகனுக்கு பெயர் ஆனந்தி. ஆனந்தி. ஸ்ரீராம் செல்வன் வளர்க்கிறவர் நினைத்து, ஆனால் அந்த வேளையில் என்னுடைய மூத்தவன் சுந்தரி தானாக எழுந்தவிட்டார். என்ன செய்வது? என் நாட்டு அமைச்சர் ஆள வந்தார். அவருடைய தங்கையை ஆற வச்சு இரண்டாந்தரமாக திருமணம் செய்தார். திருமணம் செய்த பிறகு என்னுடைய பிள்ளைகளை சீரம் சிறுவன் வளர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் உன்னிடம் ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல மாட்டாங்க. வேற யாரும் சொல்ல போறீங்க? என்னுடைய மச்சான் என் நாட்டு தளபதி ஆள வந்தார். என் மச்சான் வந்தா அந்த உண்மையை உரைக்கின்ற அனைத்து வாயும்